கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றி வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு போவதற்கு முன்னால ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். ஒன்று போல மெதுவா கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹல்லேலூயா. ஒருவேளை துக்கத்தோட வந்திருக்கலாம், கவலையோட வந்திருக்கலாம், என்ன பிரச்சனையோட வந்தாலும் ஆண்டவர் சொல்றார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். சொல்லுவோமா? விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார்.
நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டார், அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டார். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய், ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய், மூழ்கி போக மாட்டாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் இயேசு உன்னை கைவிட மாட்டார். என் மகனே மகளே, நீ கலங்காதே. ரியுலதரை சஹதனாய் ருக்கதனை கரபா மேரபோலியா கரபா உரிபி கரபா. வாழ்க்கையில என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கின உள்ளத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். உன் எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயம் உனக்குள் இருக்கலாம், உன் பிள்ளைகளை குறித்தான ஒரு கேள்விக்குறி உன் வாழ்க்கையில் இருக்கலாம், உன்னுடைய சொத்து காரியங்களை குறித்தான ஒரு பயம் உனக்குள்ள இருக்கலாம். எதை குறித்து நீ கலங்கி வந்திருந்தாலும் என் தேவன் சொல்கிறார், என் மகனே என் மகளே நீ கலங்காதே என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்களையா, பிரச்சனைகளையா, இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் வருகிற வியாதியை குறித்தா, எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? என் தேவன் சொல்கிறார், என் மகனே என் மகளே நீ கலங்காதே என்று சொல்லு. ரீதோலை ரிக்கந்தரா, உன் திராணிக்கு மிஞ்சி அவர் உன்னை சோதிக்கிற தேவன் அல்ல. ரீதோலாய் ரிக்கமந்தியா லிக்கன் ஷலர் பேக்கரபா உரிபி கபோ ரிக்கந்தராலர் பேக்கரபா ரகதனாய் கரபா உரிபி கரபா மே லஷலர் பேக்கரபா. உன் வாழ்க்கையில உரபா, உன் குடும்பத்துல உரிபி கரபா வந்திருக்கிற ஒரு போராட்டத்தின் நிமித்தம் ரீஷாலர் பேக்கரபா எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்திருக்கிற அன்பு சகோதரனே, ரீதலை லக்ஷலஹதனாய் ஓரபா கரபா, உன் பிள்ளைகளை குறித்தான ஒரு பயம். ஐ லோ சமரிஹதனாய் ருக்கதனாய் கரபா. கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார். ரீதோலை சமாரிஹதனாய் ருக்கதனை ருக்க ஷபரபலபரபா கரபா ஓரிபி கரபா. இந்த செப்டம்பர் மாதத்தை எப்படி நான் தள்ளுவது ஆண்டவரே, என் கையில ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி கூட ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஷபரபா ரிபரபா கரபா ஓரபா. இந்த மாதம் முழுவதும் உன்னை அதிசயமாய் என் தேவன் நடத்துவார். ஓரபா லிபா கரபா. சோர்ந்து போக
போகாதே. ரீதோ லைக்கன் ஷாலோ ரெபேக்கரபா, மாந்திரிகத்தினால ஊரபா என் பிசினஸ் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு, எதை தொட்டாலும் ஊரபா நஷ்டமாய் மாறுகிறதே என்று சொல்லி கூட ஊரபா லிபாக்கரபா வந்திருக்கிறவர்களும் யூடியூப்ல பார்க்கிற அநேகர் கலங்கி கொண்டிருக்கலாம். ரீபா கா தூமாரா ஷபாலா பாக்கரபா, எவ்வளவு முதல் போட்டாலும் எடுக்க முடியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ரீதோ லைக் மன்ஷாலோ ரிகதனாய் ருகதனாய் மன்ஷாலோ ரெபேக்கரபா. ஆவியானவரே உமாக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. வரவேண்டிய ஆண்டவரே, வெளியிலிருந்து வரவேண்டிய பணங்கள் பிள்ளைகளுக்கு கரங்கள்ல வரட்டும். ரீதானாய் கரபா, கொடுக்கிற பிள்ளைகளை கொடுக்க வைங்க டேடி. ஆண்டவரே, நீண்ட நாள் தடைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே பணங்கள் கைக்கு வந்து சேரட்டும். நீண்ட நாள் தடைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே சொத்து காரியங்கள்ல என் தேவன் ஜெயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் கூட ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க டாடி, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சோதனையின் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. சோதனையின் மத்தியில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். என் கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாத வாக்கு தத்தம் இதுதான். ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னுடைய ஆத்துமாவை தேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு கூட இந்த யூடியூப்ல இந்த மெசேஜ் வந்திருக்கும். பார்க்காதவங்க நீங்க போய் இந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் திராணிக்கு மிஞ்சி தேவன் நம்மை சோதிக்க மாட்டேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. சோதனையின் மத்தியில நமக்கு தப்பி செல்றதுக்கு ஆண்டவர் வழி செய்யறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி நம்மளை என்ன பண்ண மாட்டார், சோதிக்க மாட்டார். முதலாவது சோதனை ஏன் வருது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது யாக்கோபு 1 அதிகாரம், நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இதுல சொல்லப்பட்டது என்னன்னா, அவனவன் தன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாவத்தை செய்கிறது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில என்ன வருது, சில சோதனைகள் வருது. ஆனா நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, எனக்கு ஏன் இந்த சோதனை? ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா குடிக்கிறவங்களுக்கு வயிற்றுல கேன்சர் வந்தா என்ன பண்ணணும்? அது ஆண்டவரா பிரச்சனை? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குடிச்சு அந்த குடலெல்லாம் டேமேஜ் ஆன பிறகு
ஆண்டவர் அந்த அதாவது டாக்டர்கிட்ட போகும்போது உனக்கு கேன்சர் இருக்கு, குடல்ல ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த குடல்ல கேன்சரை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, இதுக்கு காரணம் தேவன் இல்ல, நம்மளுடைய இச்சையின்படி என்ன பண்ணாங்க, குடிச்சதுனால வந்த விளைவு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சில நேரம் அப்படிதான் நம்மளா சில வாழ்க்கையை தெரிந்தெடுத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் பாருங்க, அவங்களா சில வாழ்க்கையை தெரிந்தெடுத்துக் கொள்றாங்க. ஆனா தெரிந்தெடுத்து கொண்டு திருமணம் செய்து அதனால சில பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார்? அல்லேலூயா. ஆண்டவரா சொன்னாரு, ஆண்டவரா அந்த திருமணத்தை ஏற்படுத்தினாரு? இல்லையே. ஓ இச்சையின்படி, உன்னுடைய அதாவது தீர்மானத்தின்படி என்ன பண்ண, தேர்ந்தெடுத்துக்கிட்ட. அப்போ அதனால வருகிற விளைவை நம்ம தான் அனுபவிக்கணும். அதுக்கு காரணம் தேவன் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய சுய இச்சையினால சில காரியங்களை செய்து பிரச்சனைகள் அதிகமாகும் போது, ஏன் ஆண்டவரே ஏன் என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா. இன்னொன்னு, சோதனையின் மத்தியில நம்ம என்ன செய்வோம்னா புலம்பி தள்ளிடுவோம். அல்லேலூயா. சோதனையின் மத்தியில நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போனேனே, ஒழுங்கா தசம்பாகம் கொடுத்தேனே, ஒழுங்கா காணிக்கையெல்லாம் கொடுத்தேனே, எல்லாம் செஞ்சேனே, ஃபாஸ்டிங் இருந்தேனே, ஏன் அல்லேலூயா, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ புலம்பி தள்ளிடுவோம். ரெண்டாவது முறுமுறுப்போம். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போனேனே, வாரம் தவறாம போனேனே, நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணனே, என் குடும்பத்தில் என்ன ஆண்டவர் செஞ்சிட்டாரு, இன்னும் என் கடன் பிரச்சனை நீங்கலை, நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியல, குழந்தை இன்னும் இல்லை, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலை, இப்படியே சொல்லி 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 அநேகர் முறுமுறுக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முறுமுறுத்தல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஏன் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனை என்ன பண்ணுவோம், குறை சொல்வோம். அதான் முறுமுறுத்து தேவனை குறை சொல்றது. ஆனா இந்த சோதனையின் மத்தியில நாம் செய்ய வேண்டிய 3 காரியம் உண்டு. அதை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். சோதனையின் மத்தியில முதலாவது செய்ய வேண்டிய காரியம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, நம்மளை அதாவது வேண்டாதவங்கன்னு சொல்லி நம்மளை புறக்கணிக்கும் போது நம்ம ஒன்று செய்யணும், தேவனை துதிக்க வேண்டும். அதுதான் இங்கிலீஷ்ல பிரைஸ். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, துதிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எங்க நம்ம துதிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருவார். இவ்வளவு நேரம் நீங்க துதிச்சீங்க, பாடுனீங்க, ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தீங்க, நிச்சயமா ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்துல அதாவது சோதனையின் மத்தியில, வேதனையின் மத்தியில துதித்த ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16:25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணி துதித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பவுலும் சீலாவும் நடுராத்திரியில நல்ல சுகத்தோடு இருந்து துதித்தார்களா? இல்லவே இல்லைங்க. இவங்களுக்கு அதாவது அதுல 16:16 இருந்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அந்த ஊர்ல ஒரு குறி சொல்ற அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா குறி சொல்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவளை வைத்து பணம் சம்பாதித்தார்கள். இந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பவுலும் சீலாவும் போயிட்டு வரும்போதெல்லாம் உன்னதமான தேவனுடைய குமாரர் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த குறி சொல்ற ஆவி. உடனே பவுல் பார்த்தாரு, ஒரு நாள் கோபம் கொண்டு, இவளை விட்டு போ, இந்த ஆவி இவளை விட்டு போன்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே அந்த குறி அந்த அம்மாவால சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ஆவி உள்ள இல்லை.
இதனால ஆத்திரம் அடைந்தவர்கள், அவளால பணம் சம்பாதித்தவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பவுலையும் சீலாவையும் கூட்டிட்டு போய் நல்லா அடித்து 40க்கு 1 குறைய அடித்து இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, கையும் காலையும் தொழுமரத்துல கட்டி வச்சுட்டாங்க. இப்படி கட்டி வைத்த அந்த சூழ்நிலையில ராத்திரி எல்லாம் தொங்கிக்கிட்டு அந்த கை கால் கட்டப்பட்ட சூழ்நிலை, ஒண்ணுமே செய்ய முடியாது இல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க எவ்வளவு வலி இருக்கும். நம்மளால ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட ஜெபிக்க மாட்டோம். ஏன்னா ஐயோ மண்டைய பொளக்குது, என்னால ஜெபிக்க முடியாது. ஐயோ எனக்கு ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு, என்னால ஜெபிக்க முடியாது. பயங்கரமா இடுப்பு வலிக்குது, என்னால ஜெபிக்க முடியாது. எத்தனை நாள் நம்ம படுக்கிறோம்ல. ஆனா இவங்க வேதனையின் மத்தியில அந்த தொழுமரத்துல நின்னுகிட்டு அந்த கை கால் அசைக்க முடியாத சூழ்நிலையில ஆண்டவரை துதித்து பாடினார்களாம். ஹல்லேலூயா. நமக்கு சோதனையின் மத்தியில என்னங்க செய்யணும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி துதித்து பாடின உடனே அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்ததாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த சிறைச்சாலை அஸ்திபாரத்தையே அசைய வச்சிட்டாரு. நீங்க ஜெபிக்கும் போது உங்க வீட்டில் உள்ள மாந்திரிக கட்டுகளை ஆண்டவர் கட்டவிழ்ப்பாரா இல்லையா? நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. மந்திர கட்டுகள் அசையும், மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கும். ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா? நீங்க வாயை திறந்து துதிக்கணும். மந்திரம் பண்ணா மாந்திரிகம் பண்ணா உங்களால ஜெபிக்க முடியாதுதான். ஆனாலும் ஜெபிக்க முடியாட்டா கூட ஆண்டவரே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. உலகப்பரமான ஒரு மனுஷனை துதிக்கிறதுக்கு எவ்வளோ கரகோஷங்களும் துதியும் சொல்றாங்களே. நம்மை படைத்த ஆண்டவர், நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவர், உங்களையும் என்னையும் பாவ சேற்றிலிருந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர், அந்த தேவனை துதிக்காமல் யாரை நாம் துதிக்க போகிறோம்? ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடாம யார பாடுவீங்க? ஹல்லேலூயா. சோதனை நேரத்துல, வேதனை நேரத்துல, பிரச்சனை நேரத்துல முகம் குப்புற விழுந்து படுத்து கிடக்காம ஆண்டவரை துதித்து நீங்க பாடினீங்கன்னா உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா கட்டுகளை என் தேவன் கட்டவிழ்ப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிதான் இவங்க துதித்து பாடும்போது சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைது கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் தெரிப்புண்டு போகுது. பாருங்க, இப்படி இருக்கிற நேரத்துல அந்த சிறைச்சாலை வார்டன் சொல்றான், ஐயோ இவங்க தப்பிச்சுட்டு போயிட்டா நம்மளை கொன்னுருவாங்களேன்னு சொல்லி அவங்க பட்டயத்தை எடுத்து அவங்கள கொல்ல போகும்போது பவுல் சொல்றாரு, நீங்க உங்களை மாய்த்து கொள்ள வேண்டாம், நாங்க இங்க தான் இருக்கிறோம் குரல் கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அடித்து துன்புறுத்தின அந்த வேலை ஆட்கள், அந்த அதிகாரி அவர்கள் சொல்ற ஒரு காரியம், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க துதிக்கும் பொழுது, நீங்க ஆராதிக்கும் போது ஒரு கூட்டம் உங்களை கேலி பண்ணும், உங்களை பைத்தியம்னு சொல்லும். ஆனா நாளடைவில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் உங்ககிட்ட வருவாங்க. ஐயோ எனக்காக ஜெபிப்பாயான்னு கேட்பாங்க. அந்த நாள் வர வரைக்கும் நீங்க அமைதியா மத்தவங்க பேசுறத கேட்காதீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவன்மாரே அப்படின்னு அவங்க கேட்ட உடனே இவங்க சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புனா என்னங்க? ஆண்டவரை நம்பணும், அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார் என்று நம்பணும். அதுதான், அதை நம்பி விசுவாசித்தால் ரட்சிப்பு வரும் என்று அவர்கள் ஈஸியாய் அந்த இடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என கருமையான
கருமையான தேவ பிள்ளைகளே, அதன் பிறகு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறார்கள். வாசிப்போம் 16:32. அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, சத்தியத்தை சொல்றாங்க. சத்தியத்தை சொன்ன உடனே இதுவரைக்கும் அடிச்சு காயப்பட்ட அவங்க காயத்தெல்லாம் மருந்து வச்சு காயம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயில் வார்டனுடைய குடும்பம் முழுவதும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, மூழ்கி ஞானஸ்நானம்லாம் எடுக்க வேண்டாம், ஒரே ஒரு தடவை தான் எடுக்கணும், சின்ன பிள்ளையில எங்க அம்மா கையில இருந்து எடுத்துட்டேன், அதுதான் ஞானஸ்நானம் வாங்க. இல்ல இல்ல, ஞானஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிறகு, பாவம் என்ன என்று அறிந்த பிறகு, பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை விட்டு அதன் பிறகு எடுக்கிற ஸ்தானம் தான் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தெளிப்பு ஞானஸ்தானம் எல்லாம் உதவாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த குடும்பம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அப்ப பாருங்க, இந்த பவுலும் சீலாவும் அந்த துன்பத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, சரீர வேதனையின் மத்தியில அவங்க துதிக்காம ஆண்டவரை திட்டி இருந்தா, ஆண்டவரே உங்க ஊழியத்தை தானப்பா செய்யறோம், ஏன் எங்களுக்கு இந்த நிந்த? நம்ம கூட சில நேரம் ஊழியம் செய்யறவர்களும் கேட்போம், ஆண்டவரே உங்க ஊழியம் தானே செய்யறோம், இந்த ஜனங்கள் ஏன் எங்களை இப்படிலாம் பேசுறாங்க, ஏன் இந்த ஜனங்களை எங்களை புரிந்து கொள்ளல, நம்மளும் கேட்கிறோம்ல. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவங்க எதையும் கேட்கல, எதையுமே அவங்க ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கல. ஆனா பாடி துதிக்கிறாங்க. பாடுகள் மத்தியில பரமனை துதித்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சோதனையின் மத்தியில நீங்க துதித்து பாருங்க, உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. உங்க கணவன் ரட்சிக்கப்படுவார்கள், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல நான் மட்டும்தான் எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டேன். 1984 பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல நான் அதிகமாய் ஜெபிப்பேன்ப்பா, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னது போல நாங்க குடும்பமாய் சேவிக்கணும் நான் ஜெபித்தேன். பாருங்க, 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஆனா இப்படியெல்லாம் நான் ஜெபிக்கும் பொழுது சிலர்லாம் சொல்லுவாங்க, எதுக்கும் உடம்ப நீங்க வருத்திக்கிறீங்க, உடம்பு கெட்டு போயிடும், இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணவங்க உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய தாகம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதன் பிறகு என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஒரே நாள்ல வீட்டில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு என் கணவனை கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நான் மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆள் போதும் இந்த உலகத்தை கலக்க. ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தர் போதுங்க இந்த உலகத்தை கலக்கிறதுக்கு. ஒருவேளை நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம், ஆனா நாள் ஒன்று வரும், ஆண்டவர் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இவங்க கஷ்டத்தின் மத்தியில துதித்ததுனால ஒரு பெரிய ஒரு சிறைச்சாலை அதிகாரியுடைய அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு சந்தோஷம் இல்ல? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் கிடைக்குமா. அப்போ அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கு. எப்படினாலும் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு 5 பேராவது இருந்திருப்பாங்கல்ல. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நம்ம பிரச்சனையின் மத்தியில நம்ம பிரச்சனையே பார்த்து பார்த்து அழுது வடிஞ்சுக்கிட்டு இல்லாம மற்றவங்களுக்கு போய் தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க திரும்பினாலும் அழிவு, நாசமோசங்கள், கொலைகள், கொள்ளை, தற்கொலை, இதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம்ல. டிவியை திறந்தா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதற்கு மேலாக
ஆண்டவருடைய சத்தியத்தை போய் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், நாம் பறைசாற்றுகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால உங்க பிரச்சனையே பெருசா நினைக்காதீங்க. உங்க பிரச்சனையை ஒரு பக்கம் தூக்கி வச்சிருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? உன் வீட்டுல உன் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, நீ போய் மற்றவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண போற, நீ போய் என்ன சத்தியம் சொல்ல போற அப்படின்னு நம்ம கிட்ட பேசுவான். ஆனா கவலையே படாதீங்க, உங்க வீட்டை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நீங்க அவர் ஊழியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து யாருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க குடும்பத்துல ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது என்ன செய்யணும், அதாவது இந்த சோதனையின் மத்தியில இரண்டாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜெபிக்க வேண்டும். பிரேயர். ஹல்லேலூயா. முதல் ஒரு பி சொன்ன பிரைஸ் பண்றது, ரெண்டாவது பி பிரேயர் பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 32:22. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அப்புறப்படுத்தினான். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல யாக்கோபுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம் சோதனையின் மத்தியில. ஹல்லேலூயா. அவனுக்கு வந்த சோதனை என்னன்னா, அவன் அண்ணனை ஏமாத்திட்டு ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அதாவது ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பைத்தியங்களுக்கு என்ன பண்ணிட்டான், அதை சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் கொடுத்து வாங்கி அந்த பைத்தங்களை கொடுத்து வாங்கிக்கிட்டான். அடுத்தது அப்பா சாகிறதுக்கு முன்னால ஏசாவை போல என்ன பண்றான், அவன் வேஷத்தை தரித்து கொண்டு அப்பாவை ஏமாத்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் யாக்கோபு பெற்றுக்கொண்டான். இப்போ உயிருக்கு பயந்து மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ லாபான் வீட்டு அங்க போய் இவன் என்ன பண்றான், அவங்க அதாவது ராகேலுக்காக 7 வருஷம், லேயாளுக்கு 7 வருஷம், 14 வருஷம் வேலை செய்யறான். ஹல்லேலூயா. 10 முறை அவன் சம்பளம் மாற்றப்படுகிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. இது எப்போ கொடுத்த வாக்கு தத்தம்? ஆதியாகமம் 28:15 வாசிப்போமா? ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எப்ப ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு? வீட்டை விட்டு ஓடி போகும்போது. அம்மாவும் அப்பாவும் போன அனுப்பிட்டாங்க. நடுராத்திரியில யாக்கோபு கல்லை வைத்து படுத்து கொண்டு இருக்கிறான் வனாந்திரத்துல. அந்த வனாந்திரத்துல படுத்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு ஏணி வைக்கப்படுகிறது, பூமிக்கும் வானத்துக்கும் தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறத பார்க்கறான். அப்பதான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்றார், நீ போ, பயப்படாம நீ திரும்ப உன் தேசத்துக்கு வருவ. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இங்க நிறைவேற்றார். இப்ப சொல்றாரு, நீ சம்பாரிச்சிட்ட எல்லாம் போதும், உன் மாமனார் முகம் மாறுது, நீ என்ன பண்ணு, இப்போ உன் தேசத்துக்கு போ. சொன்ன உடனே அங்கிருந்து அவன் தேசத்துக்கு புறப்பட்டு போக, அவன் போகும்போது அவன் என்ன பண்றான், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும், ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்தான். ஆதியாகமம் 32:10 வாசிப்போமா? அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். கோலும் கையுமா போனவன 2 பரிவாரங்களோடு திரும்ப வர செய்கிறார். அப்ப என்னங்க ஆசீர்வாதம் இவனுக்கு வேணும்? ஆண்டவர் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனாலும் இவன் கோலும் கையுமா தான் போனான். இப்ப திரும்பி வரும்போது 2, அதாவது மனைவி, வேலைக்காரி, இப்படி எல்லாம் 2, அதாவது டபுள் மடங்கு ஆசீர்வாதத்துல திரும்பி வரான். இவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்ப என்ன சோதனை அவனுக்கு வந்ததுன்னா, அங்க யார் வைப்பான், அண்ணனை போய் பார்க்கணும். இப்ப அண்ணனை பார்த்தா அவன் சொன்ன, உன்னை தீர்த்து கட்டிடுவேன், அப்பா மண்டைய போடட்டும், உன்னை தீர்த்து கட்டிடுவேன். இப்ப அப்பா இல்லை.
இப்போ போகும்போது இவனை கொன்றக்கூடாது, என் அண்ணன் அடிச்சு கொன்னுருவானேன்னு பயந்து இப்போ ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது அவன் ஜெபிக்க வரும்போது எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு பிரியமான ராகேல அப்புறப்படுத்துகிறான். யாரையாவது பக்கத்துல உட்கார வச்சான்னு இருக்கா பைபிள்ல? இல்ல. ஆடு மாடு, வேலைக்காரி, மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் யாப்போக்கு என்கிற அந்த நதிக்கரையில அந்த எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு இவன் தனித்து இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்க போகும் பொழுது உங்க வீட்டுல எல்லாரும் ஒருத்தர் உள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இப்ப 1/2 மணி நேரம் ஜெபிக்க போறேன், 1 மணி நேரம் ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை பூட்டிக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் ஏசப்பாவும் மட்டும்தான் அங்க இருக்கணும். ஹல்லேலூயா. இல்ல, ஒரு குட்டி நாய் இருக்கு, ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்க்குறேன், அது என்னை விட்டு போகவே போகாது, அதுக்கு நான் என்ன சொன்னாலும் தெரியாது, அது மட்டும் என் கூட உக்காந்துக்கிட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அது அருவருப்பார். ஹல்லேலூயா. ஒன்று கூட உள்ள இருக்கக்கூடாது. ஏதெல்லாம் செல்லமா இருக்குதோ எல்லாம் வெளியே போயிடணும். ஹல்லேலூயா. வெளியே போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல கதறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் வெளியே விட மாட்டேன். போராடி ஜெபிக்கிறான். அவர் சொல்றாரு, எப்பா பொழுது போது, என்னை விடு. இல்ல, விட மாட்டேன். நீங்க என்ன ஆசீர்வதித்தால் வெளியே விட மாட்டேன். ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? என் பேர் அதாவது யாக்கோபு அப்படின்னு சொல்றான். பாருங்க, அவங்க அப்பா கேட்கும்போது ஏசான்னு பொய் சொன்னவன் இன்னைக்கு பரம தகப்பன் ஆண்டவராக ஏசு கேட்கும்போது அந்த இடத்துல பொய் சொல்ல முடியல, யாக்கோபு அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ இஸ்ரவேலா இருப்பாய். ஹல்லேலூயா. அவன் பேரை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுபவன். எல்லாரும் ஏமாற்றினான். அண்ணனை ஏமாத்தினான், அப்பாவை ஏமாத்தினான், அங்க போய் மாமா வீட்லயும் போய் என்ன பண்ணான்? ஏமாத்தினதுக்கு ஏமாற்றம் அடைந்தான். இப்படியெல்லாம் இருந்தது. ஆனா அவன் என்ன பண்ணான்? ஒரு எத்தனா இருந்தவனை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும். ஹல்லேலூயா. சும்மா அப்படியே நம்ம வழக்கம் போல ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கக்கூடாது. என்ன, காலையில எழுந்தா ஒரு ஜெபம், அதுக்கப்புறம் படுக்கும்போது ஒரு ஜெபம். ஏன்னா என்ன பண்ணக்கூடாது? பேயெல்லாம் வந்துடக்கூடாது, பேய் அமைக்கிறக்கூடாது. அதனால தலைமாட்டிலே ஒரு பைபிள், தலைமாட்டில் பைபிள் இருந்தால் பேய் வராதுன்னு எங்கேயாவது இருக்குதா? ஹல்லேலூயா. நீ தலைமாட்டில் 10 பைபிள் கூட வை, பேய் ஒன்று அமுக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரோட கூட இல்லைன்னா 10 பைபிளை வச்சு படுத்தாலும், சுத்தி போட்டு படுத்தாலும் பேய் ஒரே அமுக்கம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பைபிள்ல இல்ல வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? வசனம் எல்லாம் ஒப்பிக்கிறாங்க. பாருங்க, அந்த பிரேயர் பார்ட்னர்ல இருக்கிற அத்தனை பேரும் 2 வசனம் காலையில் அவ்வளோ வாஞ்சியோட எல்லாரும் ஒப்பிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் நமக்குள்ள இருக்கும்போது, அது தேவைப்படும் போது அந்த வசனம் நம்மளை ஆறுதல் படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ உட்காந்து பைபிளை இங்கே அங்கே போய் புரட்ட வேண்டாம், உள்ள இருந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி போராடி ஜெபித்த உடனே அவர் என்ன பண்றாரு? அவனை ஆசீர்வதிச்சு அந்த இடத்தை விட்டு கடந்து போறாரு. இப்ப அடுத்த அதிகாரத்துல அவன் எந்த சோதனையை கண்டு பயந்தானோ அது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? 33:3-4. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். பாருங்க, அதாவது கண்ணு முன்னால வந்த ஒரே வெட்டிட வேண்டான்னு சொன்ன ஏசா, இப்போ இவன் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து ஆயத்தத்தோடு போகும்போது 2 பேரும் கட்டி தழுவி அழுதார்களாம். ஹல்லேலூயா. இதுதாங்க சமாதானம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய வீடுகள்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. ஏன்? சொத்துக்காக, ஆஸ்திக்காக, இல்லைன்னா நகைக்காக. கூட பிறந்தவங்களே என்ன பண்றாங்க? ஒருத்தர் வெட்டி கொல்லவும், மாந்திரிகம் பண்ணவும், ஒருத்தன் அழிச்சு அவ்வளோத்தையும் அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு சொல்லி என்னென்னவோ செய்யறத நம்ம பார்க்குறோம். ஆனா
இந்த இடத்துல யாக்கோபு போய் தனித்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி போராடி ஜெபித்ததுனால அவன் சமாதானத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் நம்ம போய் எல்லாத்துக்கும் சண்டைக்கு நிற்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, சொத்து பிரச்சனை இருக்குப்பா, பாக பிரிவினை இருக்குப்பா, இதுல பயங்கரமான ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இதுக்கு என்னதான் வழி? ஆண்டவரே, நீங்க இறங்கி இதுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல உங்க முழங்கால முடக்கி தேவ சமூகத்துல நீங்க போராடி ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாய் நீண்ட நாள் தடைப்பட்டு சொத்து காரியம் விற்காம ஒருவேளை பாகம் விரிக்காம இருந்தா அந்த காரியத்துல தேவன் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, அதனால சோர்ந்து போகாதீங்க. இல்லை உங்க சொத்தை கொஞ்சம் அப்படியே சைடில் சுரண்டணும்னு நினைக்கிறாங்களா மற்றவங்க, ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடாதீங்க. அல்லேலூயா. நமக்கு போலீஸ் எல்லாமே ஆண்டவர் தாங்க. அவர்கிட்ட சொல்லிடணும். அவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் ஜட்ஜி. அல்லேலூயா. அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். நம்ம என்ன பண்றோம்? எடுத்த உடனே என் கிரவுண்ட்ல ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், கால்வாசி எடுத்துக்கிட்டான், 2 அடி எடுத்துக்கிட்டான், அதனால ஒரு கேஸை போடு, கோர்ட்டுக்கு போ, அங்க போ, இங்க போ. மாம்சீகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் தேவனிடத்தில் போனால் அவர் வழக்கை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர்கிட்ட போய் உங்க குறைகளை சொல்லுங்க. அவர் உங்கள் குறைகளை தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இவன் ஜெபித்ததுனால ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல உங்க வாழ்க்கையிலையும் ஒருவேளை உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். எவ்வளோ சொல்லியும் உங்க கணவன் கேட்காம இருக்கலாம், இல்ல மனைவி எவ்வளோ சொல்லியும் கேட்காம இருக்கலாம். ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்துல பெரிய போராட்டம் இருக்குப்பா, அதாவது எனக்கும் என் கணவனுக்கும், இல்லாவிட்டால் என் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சமாதானம் இல்லை. ஆண்டவரே, இந்த சமாதானத்தை கொடுக்க உங்களால தான் முடியும். தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணுங்க? உபவாசித்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்க போய் உங்க கணவனை திட்ட, அவர் உங்களை திட்ட, இப்படியே நீங்க திட்டி திட்டி தீர்த்தீங்கன்னா அது எங்க போகும்? அப்படியே பெருசா விரிவு கொடுத்து கொண்டே போகும். அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் தனியணும்னு இருக்கு இல்ல? இன்னைக்கு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் தனியணும்னா எத்தனை பேர் அதை கீப் அப் பண்றோம்? அல்லேலூயா. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வருஷ கணக்கில் ஒரே வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் பேசாம வாழ்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. அல்லேலூயா. இதை யூடியூப்ல பார்க்குற குடும்பங்களும் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நல்மனம் பொருந்த வேண்டும். தம் மனைவி கிட்ட நல்மனம் பொருந்தாம, கணவன்கிட்ட நல்மனம் பொருந்தாம எப்படி காணாமல் இருக்கிற ஒரு தேவனிடத்துல நாம் நல்மனம் பொருந்த முடியும்? ஹல்லேலூயா. அதனால முதலாவது கணவனிடத்துல ஒப்புரவாகணும், மனைவி இடத்துல ஒப்புரவாகணும், பிள்ளைகள் பெற்றோரிடத்துல ஒப்புரவாகணும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல ஒப்புரவாகணும். இப்படி ஒப்புரவாகாமல் நாம் தேவனை தேடினால் அந்த பலன் பூரணமாய் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களே பாருங்களேன், வீட்டுக்கார்ட்ட வரிஞ்சு கட்டி சண்டை போட்டுட்டு அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறேன்னு வைங்க, ஜெபம் ஓடுமாங்க? எப்படி ஓடும்? அல்லேலூயா. ஆண்டவர் தான் ஓட விட்டுருவாரா ஜெபத்தை? ஓட விட மாட்டார். அல்லேலூயா. முதல் போய் உங்க வீட்டுக்கார்ட்ட நல்மனம் பொருந்திட்டு வாங்குவார். அல்லேலூயா. அதே போல் ஆண்களை எடுத்துக்கிட்டா நல்லா மனைவியை திட்டி, வாய்க்கு வந்தபடி திட்டி அவங்கள அழ வச்சு அதுக்கப்புறம் போய் ஃபாஸ்டிங் போட்டு தான் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பாரா? கேட்கவே மாட்டார். போ, உன் மனைவி கிட்ட முதல் நல்மனம் பொருந்து, அதுக்கப்புறம் வான்னு அப்படி சொல்லுவார். அல்லேலூயா. அதனால யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போய் உட்கார்ந்தீங்கனாலும் உங்க ஜெபம் ஓடவே ஓடாது. சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணா 5 நிமிஷத்துக்கு மேல ஓடவே மாட்டேங்குதுமா. ஓடாது. அல்லேலூயா. மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்கணும். அல்லேலூயா. மறக்க வேண்டியதை மறக்கணும். அப்பதான் அவங்க ஜெபம் ஓடும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, 3வது விசுவாசி. ஹல்லேலூயா. ஃபெய்த். அதாவது முதல் 2 லெட்டர் சொன்னேன், அதாவது PPF. அது இது 3 இருந்ததுன்னா நம் சோதனையை ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அதாவது நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. ஹல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கைனா எல்லாருமே நம்புவாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் ஏசப்பா இருக்கிறார் இந்த உலகத்துல, எனக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு நம்புவாங்க. அவ்வளவுதான், நம்பிக்கை மட்டும்தான். ஆனா எனக்காக அடிக்கப்பட்டாரு, எனக்காக என் சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார்ன்றது தான் விசுவாசம். அல்லேலூயா. அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவ பேர் வச்சுட்டா கிறிஸ்தவர்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு எத்தனை பேர் குடிக்கிறாங்க, கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் அதாவது கொள்ளை அடிக்கிறாங்க, திருடுறாங்க, அதாவது என்னென்னவோ காரியங்களை செய்கிறாங்கல்ல. அப்போ இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா? இல்லை. கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்துவை உடையவர்கள் யார்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் கிறிஸ்துவை உடையவர்கள். அல்லேலூயா. ஆனா நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆலயத்துக்கு போய் ஆலயத்தில் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து செய்தியை கேட்டு அதன் பிறகு வீட்டுக்கு போய் மணிக்கணக்கில் டிவி பெட்டி முன்னால் உட்கார்ந்து சினிமா பார்க்குறோமே, நாம் கிறிஸ்தவர்களா? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தாவீது சின்ன வயசுல இருந்தே அவன் தேவ பக்தி நிறைந்தவனாய் இருந்தான். காடுகளில் போய் பார்த்தீங்கன்னா தனிமையாய் ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டிருந்தான். குளிர், அதாவது மழை, வெயில் என்று பாராமல் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆடுகளை மேய்க்கும் போதெல்லாம் கையில் ஒரு கிண்ணறத்தை வைத்து அதை மீட்டு அவன் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பானாம். அல்லேலூயா. அதுதான் ஒரு பாடல்ல பெர்க்மான்ஸ் பாடும்போது, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை, வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். ஹல்லேலூயா. துதித்து பாடி மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம், துதித்து பாடி இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஹல்லேலூயா. துதிக்கும் தாவீதுக்கு கொஞ்சமும் பயம் இல்லை. இன்னைக்கு பயம் ஏங்க வருது? துதிச்சா பயம் வராது, ஆண்டவரை நம்புனா பயம் வராது. அல்லேலூயா. இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். ஐயோ, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் கையில் பிள்ளைங்களை கொடுத்துருங்க. அப்பா, என் பிள்ளைங்களை வளர்த்து கொடுக்கறது நீங்கள், பிள்ளைங்களை கொடுத்தது நீங்கள், இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த பிள்ளைங்க பரிசுத்தமாய் வளரணும். அல்லேலூயா. இவங்க கடைசி வரைக்கும் சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு நம்ம ஜபம் பண்ணால் மட்டும் போதும், பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இவன் ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய ஒரு நல்ல, அதாவது ஆராதனை வீரன். அப்ப சின்ன வயசுல இருந்தே காட்டுக்குள்ள இப்படி துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் வரும் பொழுது, அதாவது சவுலுக்குள்ள அசுத்தாவி போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த சவுலை தள்ளு, இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தனை ராஜாவாய் கொண்டு வருவேன்னு சொல்லி. அப்பதான் இந்த சாமுவேல் என்ன பண்றாரு, ஈசாய் வீட்டுக்கு வரார். தாவீதுடைய அப்பா வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணன்மார்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த சாமுவேல் அந்த தைல குப்பியை ஊத்துறதுக்கு ஒவ்வொருத்தரையா கடந்து போக சொல்லும் பொழுது, அங்க அவங்க பையன்க நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவனான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், இவன் இல்லை, தள்ளு எல்லாத்தையும் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதாவது அவர் சொல்றாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஒரு முகத்தை பார்த்து நம்ம கணிக்கிறோம், ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு இருதயத்தை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒருவேளை அந்த ஐஸ்வர்யன் லாசரு கதையில பாருங்க, நம்ம ஐஸ்வர்யனுடைய முகத்தை பார்ப்போம். பாருப்பா, இவனுக்கு வந்த வாழ்வு, எவ்வளோ பெரிய பங்களா, எவ்வளோ பெரிய காரு, எத்தனை காரு நிக்குது அப்படின்னு சொல்லி முகத்தை வேணா பார்த்துருப்போம்.
லாசரு மூஞ்சி யாராவது பார்த்திருப்போமா? பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அந்த லாசரு இருதயத்தை பார்த்த தேவன் அவன் மரித்த உடனே ஆபிரகாம் மடியில கொண்டு போட்டுட்டாரு. அல்லேலூயா. அந்த ஆத்துமா ஆபிரகாம் மடியில விழுந்தது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்பதான் கேட்கிறார், இவ்வளவுதான் பிள்ளைங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தன் ஆடு மேய்க்கிறான். நான் பாருங்க, எல்லாராலும் மறக்கப்பட்ட மறந்து போன ஒரு நபரை தேவன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க கூட, யூடியூப்ல பார்க்குறவங்க கூட, ஒருவேளை உங்க குடும்பத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம், உங்க சொந்தங்களால் மறக்கப்பட்டிருக்கலாம், உங்க கூட பிறந்தவர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வசதியே இல்லை, அதனால இவ போனா நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்பா, அதனால உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனா யார் மறந்தாலும் என் தேவன் உங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஸ்ரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா 49:15 சொல்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இவன் யாரும் இல்லைன்னு இப்போ ஆடு மேய்க்கிறவனை கூட்டு வராங்க. கூட்டு வந்து ஆண்டவர் சொல்றார், இவன் தான் அப்படின்னு. அவன் அழுக்கு ட்ரெஸ்ஸில் வரான். நம்ம ஒரு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம அப்படியே தலை விரிச்சு போட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோட வந்து நிற்போமா? நிற்க மாட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ரெடி பண்ணிட்டு வரோன்னு சொல்லுவோம். ஆனால் இவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படியே அந்த நாத்தத்தோடு ஓடி வரான். ஆடு மேய்க்கிற இடையர்கள் என்ன போடுவாங்க? ட்ரெஸ்ஸு, சின்ன ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாங்க, மேலே ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அப்படியே வந்து சாமுவேல் கிட்ட வரும்போது சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றார், இவன் தான். உடனே ஆண்டவர் சொன்ன உடனே அவனை அபிஷேகம் பண்றதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் வெளி தோற்றத்தை பார்த்து தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம் இருதயத்தை பார்த்து தேவன் அபிஷேகிக்கிறவர். ஹல்லேலூயா. சில நேரம் நினைப்போம், இவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் கிடைக்குதே, நம்ம ஜெபிக்கிற ஒரு சிலருக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா ஆண்டவர் நம் உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி அபிஷேகத்தை பெற்றவன், ஆனால் கோலியாத்தை பார்த்து படையே நடுங்கி நிற்கிற நேரத்துல இந்த சின்ன தாவீது அவன் பயப்படாம போய் கோலியாத்துக்கு சவாலாய் நின்று சின்ன கூழாங்கல்லால அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கோலியாத், அது மட்டும் இல்லை, சவுல் தன்னை துரத்தி கொண்டே வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில், அதாவது ஆகீஸ் ராஜா கிட்ட போய் என்ன பண்றான்? தஞ்சம் அடைகிறான். ஆகீஸ் ராஜா கிட்ட போய் தன்னுடைய அப்பா அம்மா மனைவி எல்லாரையும் விட்டுட்டு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ராஜா இவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு பட்டணத்தை கொடுக்கிறார். இந்த பட்டணத்துல இந்த தாவீது, அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அதுக்கப்புறமா அவன் கூட இருந்த ஒரு 600 பேர், அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் கூட வச்சு எங்கேயாவது சண்டை வந்தால் இவங்களை கூட்டிகிட்டு போவான். அது ஒரு 600 பேர். இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. பாருங்க, அந்த சிக்லாக் என்கிற பட்டணத்தை இந்த ஆகீஸ் ராஜா கொடுக்கிறார். இந்த இடத்துல இவங்க குடியிருக்கிறாங்க. குடியிருக்கும்போது ஒரு நாள் இவங்க, அதாவது இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய், அதாவது சவுலுக்கு விரோதமாய் படையெடுத்து போகணும்னு சொல்லி இந்த பெலிஸ்தர்கள்லாம் போகும்போது அந்த ஆகீஸ் ராஜா சொல்றாரு, தாவீது ரொம்ப நல்லவன், இவனையும் கூட்டிக்கலாம் படையில, எதிரி படையோட சண்டை போட அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற அந்த பெலிஸ்தருடைய பிரபுக்கள் சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம், இவனை கூட்டு போனா நமக்கே இவன் வேட்டு வைப்பான், இவன் பெலிஸ்தராகிய கோலியாத்தெல்லாம் முறியடிச்சான்ல, இவன் வேண்டவே வேண்டாம், அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த ஆகீஸ் ராஜா சொல்றாரு, எப்பா நான் சரின்றேன், இவங்கெல்லாம் உன்னை சேர்க்க மாட்டாங்க, நீ என்ன பண்ண, உங்க இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் புறப்பட்டு அவங்க இடத்துக்கு திரும்பி வராங்க. இப்படி திரும்பி வர்றதுக்குள்ள அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க பாத்தீங்கன்னா அந்த சிக்லாக் வந்து தீ கொளுத்தி விட்டுட்டாங்க. யாரு? அமலேக்கியர். 1 சாமுவேல் 30:1-2 வாசிப்போமா? தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். பாருங்க, இப்போ சிக்லாக்கை அமலேக்கியர் தீ கொளுத்திட்டாங்க.
தீ கொளுத்திட்டு இவங்கெல்லாம் திரும்பி வராங்க. அங்க எரிஞ்சி சாம்பலாகி சிக்லாக் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்க தாவீது ராஜாவுடைய மனைவியும் இல்லை, 2 மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரையும் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை. இப்போ இவங்க கூட வந்தவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு அழுகிறதுக்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என் பெண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் காணுமே, ஆடு மாடெல்லாம் காணுமே அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாம் அழுறாங்க. ஆனா அழுதுட்டு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த தாவீது மேல கல் எறியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நினைக்கிறாங்க. இவங்க பிளான் போடும்போது இந்த தாவீது பார்க்குறான், எல்லாம் பேசிக்கிறாங்க, இவன் மேலே கல்லடி, ஏன்னா இவனை நம்பி தானே வந்தோம், இவனை நம்பி வந்து நம்ம பிள்ளைங்க பெண்டாட்டி எல்லாரும் காணுமே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கல் எறியணும்னு அவங்க நினைக்கும் போது தாவீது ஒன்றை செய்கிறான். வாசிப்போமா? 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தமும் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. எல்லாம் கல்லை தூக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா இவன் நினைச்சா அவங்களையெல்லாம் ஒரே வெட்டி போட்டிருப்பான். ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்ததெல்லாம் இந்த தாவீது தான், அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறதெல்லாம் இவன் தான். ஆனா அவன் அதை செய்யல. அவன் என்ன பண்றான்? தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. சோதனை நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம முகம் குப்புற படுத்து அழுறதுனாலையோ, சர்ச்சுக்கு போகாதனாலையோ, ஜெபம் பண்ணாதனாலையோ அந்த பிரச்சனை நீங்காது. அல்லேலூயா. அதுக்கு பதிலா, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் கடந்து செல்ல எனக்கு பலன் வேண்டும் அப்படின்னு தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்றதுனா என்ன? ஜெபத்தை குறிக்கும். ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் ஒண்ணுதான் நம்மளை திடப்படுத்த முடியும், நம்ம தைரியப்படுத்த முடியும். பாருங்க, அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அடுத்தது அவன் அங்க இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஏபோத்தை வாங்கிட்டு வர சொல்றான். ஏபோத்துனா அது ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற ஒரு இதை வாங்கி விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? 8ஆம் வசனம் வாசிப்போமா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். இன்னைக்கு நமக்கு சோதனை வந்தா, பிரச்சனை வந்தா, முதலாவது நம்ம ஓடுற இடம் என்னன்னா, யாரையாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஓடுவோம். அல்லேலூயா. இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட ஓடுவோம். மா, எங்கள் வீட்டுக்காரர் ஒரே டார்ச்சர் பண்ணுறாரு, எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சியே என்னை இது பண்ணிடுறாரு, என்னம்மா பண்ணலாம், வந்துட்டா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு போய் அம்மாட்ட என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை கேட்பாங்க. அம்மா இல்லைன்னா மீதி பேர் எங்கே போவாங்க சொல்லுங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு புதுசாக திருமணமான பிள்ளைகள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், உடனே முடிச்செல்லாம் கட்டி அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அம்மா வீட்டில் அம்மாங்கெல்லாம் ரொம்ப சொகுசாக பிள்ளைங்களை வளர்க்குறீங்க. அல்லேலூயா. வளர்க்கும் போதே சொல்லுங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தா இந்த பக்கம் திரும்பி பார்க்காம ஓடி போயிருங்க. அல்லேலூயா. ஏன்னா அங்கே பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? அடுத்த செகண்ட் அம்மா வீடு. அதனால முதல்ல சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கேருந்தே எல்லாத்தையும் நீ சமாளிக்கிறதுக்கு படிச்சுக்கோ. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஓடி வந்த இங்கே கட்டை எடுத்து அடிப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அம்மாங்க சொல்றது இல்லை. அதனால தான் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை வீட்டுக்காரர் சொல்லிடக்கூடாது, உடனே ஓடி வந்து அம்மா வீட்டில் தஞ்சம் புகுந்துக்கணும். மாதக்கணக்கில் உட்காந்துக்குவாங்க, 2 மாதம் 3 மாதம். எப்படியாவது நீ சோறாக்கி தின்னு, நான் ஆக்கி போடுறதுனால தானே உனக்கு அப்படின்னு உட்காந்துக்குவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இவன் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். பிரச்சனையின் போது எங்கே போகணுங்க? அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. பிரச்சனையின் போது அண்ணன் தம்பியை பார்த்து ஓடாதீங்க. பிரச்சனையின் போது உங்கள் டியர் ஃப்ரெண்டை தூக்கி பார்த்து ஓடாதீங்க. ரொம்ப அப்படியே உயிருக்கு உயிர், நகத்துக்கு நகம், சதைக்கு சதை அப்படின்னு போய் அதுகிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை லேடியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஏய், பேசாமல் உன் வீட்டுக்காரனை விட்டுட்டு வா, எதுக்கு போய் நின்று கஷ்டப்படுற
அப்படின்னு அழகா ஆலோசனை சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட் ஆலோசனை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ அங்கேயே இரு, உன் நாச்சியார் அண்டைக்கு அடங்கி இரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சாராளை பார்த்து அதான் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? உன் நாச்சியார் அண்டையில் போய் அடங்கி இருன்னாரு ஆகாரை பார்த்து. அதே மாதிரி உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? ஓ, உன் வீட்டுக்காரிடத்துல அடங்கி இரு கொஞ்ச நாள். அல்லேலூயா. விட்டு ஓடி வரலான்னு நினைக்காத. இன்னைக்கு யாரெல்லாம் விட்டு ஓடி வரணும்னு நினைக்கிறீங்க? யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க? இவர் தொந்தரவு தாங்கவே முடியல, இவர் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்கு, பயங்கரமாக குடிக்கிறாரு, இவரோட நான் வாழ முடியாது, அப்படியே விட்டுட்டு ஓடிடலாமான்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்துல இரு. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே அந்தந்த இடத்துல இருந்தால் தாங்க மரியாதை. அப்படி தானே? உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் தனியாக போனால் ஒரு வரவேற்பு, வாமா அப்படி சொல்லி விட்டுருவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரோட போய் பாருங்கள், ஐயோ மருமகன் வந்துட்டாருப்பா, பிரியாணி செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கே பொறாமல் இருக்கும். பாருடா, நான் வந்தால் ரசசோறு, வீட்டுக்கார் வந்தால் பிரியாணியா? எல்லாரும் கவனிப்பாங்க தானே? எல்லாரும் மாமியார்லாம் இருக்கிறீங்க, அப்படி தானே கவனிப்பாங்க வீட்டில். உங்களையும் அப்படி தானே கவனிச்சாங்க உங்கள் அம்மாலாம். நீங்கள் போனால் என்ன பண்ணுவாங்க? பொண்ணு தானே, சரி நாளைக்கு கூட செய்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் மருமகனோட வந்துட்டா உடனே ஓடுவாங்க பைய தூக்கிட்டு. செய்கிறாங்களா இல்லையா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால பிரச்சனை நேரம் இங்கே அங்கே ஓடாதீங்க, ஆண்டர் சமூகத்துல விசாரிக்கணும். எப்படி தாவீது விசாரித்தான்? முதலாவது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். ரெண்டாவது ஆண்டர்கிட்ட விசாரிக்கிறான், நான் அந்த தண்டை தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். ஆண்டர் சொல்ற, நீ போ, எல்லாத்தையும் திருப்பி கொள்வ அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்? 600 பேரும் போறாங்க. 600 பேர்ல 200 பேர் என்ன பண்ணிட்டானுங்க? எங்களால நடக்க முடியல, எங்களால வர முடியல அப்படின்னு 200 பேர் அந்த ரஸ்து அண்டையில உட்காந்துட்டாங்க, எங்களால வர முடியாது. இப்ப 400 பேரோட போறான். வழியில ஒருத்தன் குற்றுயிரா இருக்கிறான், அவனை விசாரிக்கிறான். அவன் எதிரி படையில உள்ள ஒரு நபர். விசாரிச்சு அவன்கிட்ட அந்த இடத்த காமின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் இவங்க என்ன பண்றாங்க? சண்டை போட்டு அந்த இடத்த என்ன பண்றாங்க? அதை போய் கைப்பற்றி கொண்டார்கள். 18, 19 வாசிப்போம். 30. அமலேக்கேர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் அவர் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, சோதனையின் போது செய்த காரியம் என்ன? தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்தான். ஜெபித்துட்டு ரெண்டாவது பிரச்சனை நேரத்துல ஆலோசனை கேட்கிறான். நம்மளாம் மாம்சத்துல முடிவு எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்மளா ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவு தவறாய் போயிடும். அதனால பிரச்சனை நேரத்துல ஆண்டர் பாதத்துல அமைதியா உட்காருங்க. அப்பா, இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இங்க போலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கரெக்டா நம்மளை வழி நடத்துவார். எலியாசாரை நேர்வழியாய் நடத்தினது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேர்வழியாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு திருமண காரியம்னா கூட நீங்களா டிசைட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. ஆண்டவரே, இந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கலாமா, இந்த பொண்ணுக்கு என் பையனை கொடுக்கலாமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட விசாரித்துட்டு அதை செய்யுங்க. அல்லேலூயா. நான் என் பொண்ணுக்கும் அப்படிதான் செஞ்சேன், என் பையனுக்கும் அப்படிதான் செய்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் அந்த திருமணத்தை முடிவு பண்ணினது. அல்லேலூயா. விசாரிச்சு செய்யும் போது அதுல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் மகனுக்கு பொண்ணு பார்க்கும்போது ஒரே ஒரு கேட்டகரி இருக்கணும்னு பார்த்தேன். என்னன்னா, வர பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இன்னொன்று என் கூட சேர்ந்து ஊழியத்துக்கு கரெக்டாக உதவி செய்கிறவளா இருக்கணும். இது 2 தான் என்னுடைய ஜெபம். அதில் வந்தவா தான் அனிதா. ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஊழியம் செய்யும்போது அது கதவு பூட்டிட்டு அவள் சினிமா பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. ஊழியம் எப்படி வளரும்? ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் போதே ஞானத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நான் அப்படி தான் ஜெபித்தேன். ஆனால் என் பையன் கேட்டது எனக்கு வெள்ளையாக வேணும், ஒல்லியாக வேணும். அவன் கேட்டது ஒன்று மட்டும் தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா.
ஏன்னா அப்படிதான் கேட்டான், ஒல்லியா வேணுமா. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் கேட்கறது இதுதான், ஒல்லியா வேணும். என்னதான் பண்றது, தொடப்பு குச்சி தான் சுத்தி வைக்கணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பொம்பளைங்க எப்படியோ ஒல்லியா இருந்தாலும் அடுத்து குழந்தைய பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, விரிஞ்சிடுறாங்க. ஆம்பளைங்க அவங்க எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு அழகாயிடுறாங்க இல்ல. கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க மூஞ்ச பாருங்க, நல்லாவே இருக்காது. அல்லேலூயா. நீங்க வேணா பாருங்க, கல்யாணம் ஆகும்போது உங்க வீட்டுக்கார முகத்தை பாருங்க, கல்யாணம் ஆகி 2 குழந்தையெல்லாம் பெத்த பிறகு அவர் முகத்தை பாருங்க, அப்போட அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா உங்களால் அவங்கள அழகாயிடுறாங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னால் அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம், தலைவார தெரியாமல் இருக்கலாம். அப்புறம் கல்யாணம் பண்ணி வந்தவங்க என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவீங்க. அல்லேலூயா. அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டு வேற சைடாக எங்கன்னா போய் நல்லா இருக்கான்னு அந்த பக்கமாக கண்ணவை திருப்பிடுவாங்க. அதனால அழகாக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். அல்லேலூயா. சரி, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனீங்க, எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இதை திருப்பி கொடுங்கப்பா, திருப்பி கொடுங்க. அதாவது என் பிள்ளைங்க எப்படி, அதாவது சொல் பேச்சு கேட்காம லவ் பண்ணி திரியிறாங்கப்பா, என் பிள்ளைங்களை மீட்டு கொடுங்க. என் கணவன் வேண்டாத இடத்துக்கு போய் வேறொரு தொடர்பு வச்சிருக்கிறாங்கப்பா, அதை மீட்டு கொடுங்க. என் மனைவி, அதாவது பிள்ளைகள் இருந்தோம், குடும்பம் இருந்தோம், வேற ஒரு மகனை நேசித்து வாழ்றாங்கப்பா, திருப்பி கொடுங்க. கருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றையாய் திருப்பி கேளுங்க. நீங்க உபவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். இழந்து போன சமாதானம், இழந்து போன குடும்ப உறவு, இழந்து போன உங்க பிள்ளைகளுடைய சமாதானம், இழந்து போன சொத்துக்கள், இழந்து போன நகை. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் அப்போ போட்டு வந்த நகையெல்லாம் எங்கன்னு கேட்டா, இப்போ கேட்டால் சொல்லுவீங்க, அது எங்கே போச்சோ. அல்லேலூயா. ஒன்று மார்வாடி கிட்ட போயிருக்கோம், இல்லைன்னா சேட்டுக்கிட்ட போய் அப்படியே போயிருக்கோம் இல்லை, சிலர் பேங்க்கில் போயிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. இரட்டத்தனையாய் திருப்பி கொடுப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அதனால பிரச்சனையின் போது என்ன பண்ணணும், முதலாவது துதிக்கணும், 2வது ஜெபிக்கணும், 3வது விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த 3 இருந்தா உங்க வாழ்க்கையில மலை போல வருகிற பிரச்சனைகள் பனிய போல லகுவாகும். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன கிடைக்கும், ஜீவ கிரீடம். அல்லேலூயா. ஆண்டவர் அழியாத கிரீடத்தை வச்சிருக்கிறாருங்க. அதனால சோதனையை சகித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்பா எனக்கு இதெல்லாம் தாங்க முடியாதுப்பா, இந்த சோதனையெல்லாம் தாங்க முடியாது, என்னை விடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த சோதனையெல்லாம் தாங்க முடியாது, என்னை இன்னைக்கே எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. எலியாவை மாதிரி ஜெபிப்போம். அல்லேலூயா. நானும் ஜெபிச்சிருக்கேன் முன்ன. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் ஜெபம் பண்ணியிருக்கேன். சில பிரச்சனைகள் வரும்போது, ஆண்டவரே என்னை மட்டும் எடுத்துக்கோங்கப்பா. அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு உங்க மத்தியில் நிற்க மாட்டேன். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால சோதனையை சகித்தா ஜீவ கிரீடத்தை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை பெறணும்னா இன்னைக்கு சோதனையை சகித்து கொள்ளுங்க. சோதனையை, பிரச்சனையை விட்டு ஓடணும்னு நினைக்காதீங்க. அதில் இருந்து அந்த சோதனையை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கணும்னு நினைங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, மாக்க ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா, சோதனை நேரத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரே? முதலாவது ஆண்டவரே அப்பா தகப்பனே, உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே, ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த நாளில் யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும். அவங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போய் இருக்கிறாங்களோப்பா,
எல்லாத்தையும் திருப்பி கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளோ வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய குடும்ப உறவுகள் ஆண்டவரே அப்பா, அவங்களுடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடைய அன்பின் கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த நாள்ல வியாதியா இருக்கிற பிள்ளைகள் வியாதி நீங்கி சுகம் பெறட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. கட்டுகள்ல இருக்கிற பிள்ளைகள் கட்டுகள் அருந்து போகட்டும் ஆண்டவரே. செய்வனை கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகள்ல யார் யார் வீடுகள்ல செய்வனைனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த செய்வன கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்துவல கட்டவிழ்கிறேன் ஆண்டவரே. ரீதோ லைக்க சகரா தூரா பாக்கரபா உரிவி கரபலபரபா கரபா. அந்த கட்டுகள் நீங்கி உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் வாழட்டும் என்று ஜெபிக்கிற நாம மகிமைப்படட்டும். ஆவியானவருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.